வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2ல நெறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும், சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கும் என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் அமால்கமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல எது மாரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேஷன் இருக்கும் இல்லையா? அதுவும் அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா, நெட் அசெட் மெத்தட் அண்ட் நெட் பேமெண்ட் மெத்தட்ல நெறைய வாட்டி ப்ராப்ளம் வரும். லம்சம் மெத்தட்லயும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அண்ட் ரியலைசேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் லெட்ஜர் அக்கவுண்ட், டிரான்ஸ்ஃபர் கம்பெனியோட லெட்ஜர் அக்கவுண்ட், டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோட ஜர்னல் என்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் அமால்கமேஷன் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படின்றதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப ப்ராப்ளம் ஓரியன்டா இதெல்லாம் டாபிக் பார்த்தா போதும். அண்ட் 5 மார்க்ல நிச்சயம் உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல இருந்து கேட்பாங்க. அண்ட் தியரி பார்ட் அப்படின்ன போது அமால்கமேஷன்னா என்ன அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மர்ஜர் அண்ட் பர்ச்சேஸ், அப்புறம் வந்து பூலிங் வெர்சஸ் இந்த பர்ச்சேஸ் மெத்தட், அப்புறம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் ரிசர்வ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து தியரியில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்ப இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா இந்த அமால்கமேஷன்ல வர ப்ராப்ளமும் தியரியும் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ், ஓகே ஈக்விட்டி ஷேரா மாத்துவாங்க இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா மாத்துறது, அது மாதிரி ஷேர்ஸோட கன்வர்ஷன், அதுக்கப்புறம் லயபிலிட்டியோட ரிடக்ஷன், அப்புறம் அசட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை லாஸ் பண்ணணும். ஐ மீன் இந்த ஃபிக்டிஷியஸ் அசெட்லாம் இருக்கும் இல்லையா, அதை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து லாசஸ் இருந்துச்சு அதை ரைட் ஆஃப் பண்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் தியரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட டெஃபினிஷன், அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட டிஃபரன்ஸ் பார்த்து வைங்க. அப்புறம் வந்து கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அந்த கேபிட்டல் ரிடக்ஷன் அதை எப்படி அசிடைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுங்க அப்படின்னா உங்களால இந்த ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல்ல கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். ஓகே, இப்ப இந்த அமால்கமேஷனும் ஆல்டரேஷனும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட். அதனால இதுல வந்து உங்களுக்கு 5 மார்க் கேட்டா அதுல 10 மார்க்கும், அதுல 10 மார்க் கேட்டா அதுல 5 மார்க்கும் வரும் உங்களுக்கு. ஓகே, ரெண்டுமே வந்து 5 மார்க் அண்ட் 10 மார்க்ல வராது. ஒன்னு 5 மார்க் இல்ல 10 மார்க்ல தான் இந்த ரெண்டு சாப்டர்ல இருந்து கேள்வி இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த நாட் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பிஏ இருக்கு இல்லையா, அது அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க உங்களுக்கு. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வந்து 10 மார்க்லயும் வரலாம், 5 மார்க்லயும் வரலாம். ஓகே, பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா ரேரா தான் கேட்பாங்க. அப்படியேனாலும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி சிம்பிளா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். சோ அவசியம் நீங்க பேலன்ஸ் ஷீட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல நிச்சயம் இந்த சாப்டர்ல உங்களுக்கு 15 மார்க்குக்கு கேள்வி வந்துரும். அது மட்டும் இல்லாம ஸ்பெசிமன் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ். ஓகே, அதாவது இமேஜினரி ஃபிகர்ஸ் வச்சு நம்மள பேங்க் அக்கவுண்ட் வந்து ஸ்பெசிமன் ஃபார்மேட் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லயும் கேட்கலாம், 10 மார்க்லயும் கேட்கலாம். 10 மார்க்லயுமே அது மாதிரி ஸ்பெசிமன் கொடுக்க சொல்லி நிறைய வாட்டி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தியரி பொறுத்த வரைக்கும் என்பிஏனா என்ன, அப்புறம் பேங்கிங் கம்பெனி அக்கவுண்ட் டெஃபினிஷன் படிச்சு வைங்க. அப்புறம் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ல ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸும் அவசியம் பாருங்க. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கமர்ஷியல் பேங்க், அதர் பேங்க் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணாம ப்ராப்ளம் போடணும். ஓகே, நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர். ஷெட்யூல் நம்பர் சேஞ்சே ஆகாது. ஒர்க்கிங் நோட் வந்து நம்ம எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால ஃபார்மேட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே, இதெல்லாம் இந்த டாபிக் எல்லாம் நீங்க கவர் பண்றது மூலமா இதுல நிச்சயம் உங்களால 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் 2 மார்க் தியரி கேட்பாங்க 2, அதுவும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட். ஹோல்டிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் அசர்டைன் பண்றது, அப்புறம் குட்வில், கேபிட்டல் ரிசர்வ், ஓகே, அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி அப்படின்ட்டு, அண்ட் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வந்து எலிமெண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு கிளியரா அது வந்து நல்லா கிளியரா தெரியணும். பிகாஸ் நிறைய விதமா இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வந்து நம்ம அசர்டைன் பண்ணுவோம். ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ் வந்து இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் கம்ப்யூட்டேஷனுக்கே போட்டிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி மாடல்ல உங்களுக்கு அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்டர் கம்பெனி அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இன்டர் கம்பெனி ஓவிங் சொல்லுவாங்க இல்லையா, பில்ஸ் ரிசீவபிள்
ரிசீவபிள்ஸும் பில்ஸ் பேயபிள்ஸும் கிரெடிட்டாரும் டெட்டாரும் இந்த மாதிரி இந்த கம்பெனி ஓவிங்ஸ் இருக்கும், சப்சிடரி கம்பெனிக்கும் ஹோல்டிங் கம்பெனிக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் அசெட்ஸ் ரீவாலுவேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அசெட்டோட வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருந்தது கம்மியா இருந்தது, அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிய வரணும். அண்ட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் இதுதான் நிச்சயம் 10 மார்க்ல கேட்பாங்க. 5 மார்க்ல சம்டைம்ஸ் சிம்பிளா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் வரலாம். ஆனா நிச்சயம் 10 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இதுதான் உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். ஓகே, அதுக்கு ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகலாம், அதை பொறுத்து உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளம்ல இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து தியரியில பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனினா என்னன்னு டெஃபினேஷன் படிச்சு வைங்க. அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் ரெவென்யூ, அப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட் இதுக்கெல்லாம் வந்து என்ன மீனிங்ன்றத படிச்சு வைங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா உங்களால தியரியும் அட்டென்ட் பண்ண முடியும். நிச்சயம் 5 மார்க்லயும் 10 மார்க்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. 2 மார்க்ல வந்து தியரி கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க இந்த சாப்டர்ல இருந்து. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட். இதுல வந்து கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து அசர்டைன் பண்ற மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு 5 மார்க்ல. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல அதுதான் கேட்டிருக்காங்க, கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட். ரொம்ப ஈஸியும் கூட, அதுக்கான ஃபார்மேட்டும் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதை பார்க்காதவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் அது என்னன்ட்டு. அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிளைம் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 5 மார்க் ப்ராப்ளம்ல கேட்கலாம். அண்ட் ரெவென்யூ அக்கௌண்ட் ப்ரிபரேஷன் அது ஜெனரல் இன்சூரன்ஸ்லயும் சரி லைஃப் அஷூரன்ஸ்லயும் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வந்து நம்ம இந்த பிரீமியம்ல நமக்கு வரும் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட்ல ஒரு பெரிய கால்குலேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் ஷெட்யூல் நம்பர் 1 தான். அப்ப அதுல வந்து இந்த ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்குலேஷனா இருக்கும். சோ அது கொஞ்சம் கிளியரா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண. ஏன்னா மரைனுக்கு ஃபயருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வ் வந்து கொஞ்சம் மாறும். அதனால அதெல்லாம் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஓகே, 10 மார்க்லயுமே பாத்தீங்கன்னா ரெவென்யூ அக்கௌண்ட் தான் கேக்குறாங்க, பேலன்ஸ் ஷீட் ரேர் கேஸ்ல தான் கேட்பாங்க. அண்ட் இதுலயுமே உங்களுக்கு ஒரு 5 மார்க் அண்ட் 10 மார்க் வந்து ப்ராப்ளம் கேட்டுருவாங்க. அண்ட் தியரி வந்து 2 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெவென்யூ அக்கௌண்ட் ஃபார்மேட் படிச்சு வைங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டெஃபினேஷன், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இது தியரிட்டிக்கல் பார்ட், இதெல்லாம் கவர் பண்றது மூலமா நிச்சயம் இந்த சாப்டர்ல கேட்கிற கேள்வி எல்லாம் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுலயும் 5 மார்க் அண்ட் 10 மார்க் நிச்சயம் ப்ராப்ளம் வரும். அண்ட் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மார்க்ல வந்து லிக்விடேட்டாஸ் ரெமுனரேஷன் கம்ப்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சிம்பிளான லிக்விடேட்டா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 5 மார்க்ல கேட்பாங்க. 10 மார்க்ல பாத்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் செக்யூர் கிரெடிட்டார் ட்ரீட்மெண்ட் என்னன்றதை கத்துக்கணும். பிகாஸ் செக்யூர் கிரெடிட்டாரோட சர்ப்ளஸை நம்ம எப்ப யூட்டிலைஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணக்கூடாது, டெபிசிட் இருந்தா அதை என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த செக்யூர் கிரெடிட்டார்ல நீங்க அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ப்ராப்ளம் 10 மார்க்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் வந்து அவசியம் தெரியும். பிகாஸ் இந்த லிக்விடேட்டா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்ட்ரிக்டா அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அன்செக்யூர் கிரெடிட்டார் என்ன அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் என்ன அப்படின்றது மட்டுமே கேட்பாங்க ப்ராப்ளம்ல. அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்றது மட்டும்தான் இருக்கும். ஆனா அது எது இதெல்லாம் அன்செக்யூர் அண்ட் எது இதெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் அப்படின்னு நமக்கு கிளாசிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் டெஃபிஷியன்சி அண்ட் சர்ப்ளஸ் இது வந்து நம்ம டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது மூலமா நமக்கு தெரியும். ஓகே, இதுவும் வந்து ரேரா தான் ப்ராப்ளம் கேட்பாங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த கொஸ்டின் கேட்டது இல்ல. ஆனா இதையும் வந்து பார்த்து வைங்க. சென்டம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த டெஃபிஷியன்சி அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டும் பார்த்து வைக்கணும். அண்ட் தியரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் லிக்விடேஷன் கம்பல்சரி வாலண்டரி அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, கோட் லிக்விடேஷன் இதெல்லாம். அதனால இந்த மோட்ஸ் வேரியஸ் மோட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸோட டெஃபினேஷன், லிக்விடேட்டர்னா யாரு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்னா யாரு, அண்ட் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன்னா என்ன, அண்ட் லிக்விடேட்டரோட டியூட்டி என்ன அப்படின்றதெல்லாம் தியரிட்டிக்கல் பார்ட்ல கவர் பண்ணி வைங்க. ஆனா இதுல ப்ராப்ளம் தான் 5 மார்க்ல 10 மார்க்ல கேட்பாங்க. சம்டைம்ஸ் தியரி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியணும். ஏன்னா சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நூக் அண்ட் கார்னர் கூட விடாம எல்லாத்தையுமே நம்ம தரவா இருந்தாதான் கார்பரேட்ல வந்து நம்மளால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸாவே நிறைய அப்லோட் பண்ணியாச்சு. அதோட பிளேலிஸ்டோட லிங்க் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிடும். ஈஸியா உங்களால நிறைய மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஷுவரா சென்டமும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நிச்சயம் ஒரு 5 இயர்ஸ்க்காவது கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்றது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிடும். சோ நீங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும்.
நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் நமக்கு ஐடியாஸ் நிறைய வரும். ஓகே, நம்ம வெறும் கான்செப்ட படிச்சோம் அப்படின்னுட்டு நம்ம டைரக்டா போய் எக்ஸாம் எழுத முடியாது. பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால நிச்சயம் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் 5 இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் சென்டம் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான டாபிக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.